அவன் தான் லோன் எடுத்திருக்கான். லோனு அவன் பேர்ல இருக்கு. நீ அவன் நேரத்தை போட்டு விற்கணுங்கிற. நான் அப்பதான் பிரச்சனை பெருசாச்சுன்னா உன் மேல கிரிமினல் கேஸ் விழும். சரி, உங்ககிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க நல்லாவே நினைச்சுப்பார். இத்தனை வருஷம் உத்தமன பேர் எடுத்தவனி, ஆனா உன் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக சீட்டிங் பண்ணிட்ட அப்படிங்கிற மேட்டரை தெரிஞ்சு அவங்க தாங்குவாங்களா? அப்படி இப்படின்னு திட்டுறாப்ல. இல்லப்பா தெரியாம கேட்டுவிட்டேன், மன்னிச்சுக்கங்கிறாரு அவரு. இல்ல, ஒரு மேட்டர் நான் தப்பா சொல்லிட்டேன். இவர் உடன்பிறப்பு கிடையாது. ஏன்னா இப்ப அட்வைஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட பரம்பரை சொத்து அது இதுன்னு ஏதாவது நீ விட்டது மறந்தது ஏதாவது இருக்குமே, அதை பத்தி விசாரி. பரம்பரை சொத்தை விக்கிறாந்தா உன் பிள்ளையோட கையில தான் தேவையில்லை, உன் கூட பிறந்தவங்க கிட்டவெல்லாம் கேட்டு பாரு அப்படி இப்படின்னு சொன்ன பிறகுதான் இவர் நண்பரு உடன்பிறப்பு இல்லைங்கிறது தெரிய வருது. உடன்பிறப்பை பாக்குறதுக்காக இத்தனை வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் அவன் தேடி வந்திருக்கான். சிட்டில எங்கேயோ ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. ரோட்டுக்கு மேல நமக்கு சொந்தமா கடையெல்லாம் இருந்ததுல என்னாச்சு அதுன்னு விசாரிக்கிறாரு. ஏன்னா பூர்வீக சொத்து அதுதான். ஆனா ரோட்டை பெருசாக்குறங்கிற பேர்ல கவர்மெண்ட் நிலத்தெல்லாம் புடிங்கிடுச்சா. உடனே இவங்க கவர்மெண்ட்டை எதிர்த்து கேஸ் போட்டுடுறாங்க. கேஸ்லயும் தோத்துட்டாங்களா. இந்த 2 ரூமை தவிர இந்த வீட்டுல 2 பெட்ரூம் இருக்கு. இத தவிர வேற எதுவும் எங்க கிட்ட இல்லன்னு சொல்லி உடன்பிறப்போட பொண்டாட்டி ஒரு மாதிரியா பேசுது. இதுலயும் பங்கு கேட்டு வந்துட்டியா நீயே அப்படின்னு கேக்குறது. இல்ல, எதையும் கேட்டு நான் வந்திருக்க மாட்டேன். இதுக்கு எல்லாமே போதுமான அளவு இருந்தது. ஆனா என் முண்டாட்டி இப்படி கோமால படுப்பா நான் நினைச்சு கூட பாக்கலையே. அவளை காப்பாத்தணும் என்ன அழுகிறாரு. உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு பிச்சை கேட்கிறார். பிச்சை கேட்கிறேன், என் பங்கு கொடுங்கன்னு கேட்கல. ஏதோ முடிஞ்ச உதவி பண்ணுன்னு வந்து நிக்கிறார். நீங்க பங்கே கேட்டு வந்தாரு, இங்க குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் நம்ம. நாளைக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுல நீங்க வேற வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறீங்களே, ரொம்ப பேசுது அந்த அம்மா. ஏய் உள்ள போ அப்படின்றாரு அவரு. உடன்பிறப்பு, நம்ம துருத்து வந்திருக்கிறீங்க, சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாங்கிறாரு அவரு. நிறைய அட்வைஸ போட்டிருப்பாரு போல. சாவங்கிறது தவிர்க்க முடியாது, காசை கொடுத்து சாவ விலைக்கு வாங்க முடியுமா, நடக்கிற காரியத்தை பாருங்கிறாப்புல அட்வைஸ் பண்ணிருப்பாரு போல தெரியுது. குளிச்சுக்கிட்டே இந்த மனுஷன் அழுகிற. சரி, வந்த வரைக்கும் வந்துட்டோம், பூர்வீக சொத்துக்கள் எல்லாத்தையும் என் உடன்பிறப்பு கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு தான பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்குற. அதுக்கு பரிகாரமா இவரும் ஏதோ என்னால முடிஞ்சதுன்னு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாப்புல. கடன் வாங்கி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடுறாப்புல. வெளியில கிளம்பலாம்னு பார்த்தா மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. கிடைச்ச காசு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராப்ல. மாமனார் வந்ததும் நீங்க கொடுத்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சு, அடுத்த மெடிசன் வாங்கணும்னு என்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட காசு இல்லைன்றாங்க. சரி நான் வாங்கிட்டு வரேன்னு அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து கொண்டு போய் மெடிக்கல்ல வாங்குறாரு. அங்க ஒரு அம்மா தான் குழந்தைக்கு தலையில அடிபட்டு இருக்குது, ஆனா மருந்து வாங்க அவங்க கிட்ட காசு இல்ல. என்கிட்ட 5 பைசா இல்ல, குழந்தைக்கு மருந்து வாங்கணும், உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்கன்னு கேட்க இவங்களுக்கு வேண்டிய மருந்து கொடுங்கன்னு மிச்சம் கொடுத்த ஒரு 1000 ரூபாய் கூட அந்த கொடுத்துட்டாரு. திரும்ப இவ்வளவு கஷ்டமான சூழலையும் அந்த குழந்தைக்காக உதவி பண்ணிருக்கிறாப்ல. பெரிய மனசுதான். ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறார் இவரோட ஒய்ஃப பாக்குறதுக்கு. அதான் சரிடா எவ்வளவு நான் தேடிச்சுன்னு கேட்டா 1 லட்சம் தேடிச்சுங்கிறாப்ல. பூர்வீக சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு போனேன், வெறும் 1 லட்சத்தை கொண்டு வந்துருக்கிற அறிவு இருக்கான்னு திட்டுறாரு அவரு. உன்னை ஏமாத்திருக்காங்க அவங்க. பூர்வீக சொத்துக்கு 1 லட்சம் தானாக்கா, நீ ஏன் நம்பி கழுத்து போட்டு இருக்க. நான் வரேன் இந்த தடவை நாக்கப்படுங்கிறாப்புல. நான் கேட்கிறேன் வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. வேண்டாம் இருப்பாங்கிறாரு அவரு. ரோட்டுக்கு மேல இருந்த கடை ரோட்டை அகலப்படுத்தும் போது போயிடுச்சு. அவங்க வாழ்ற வாழ்க்கையை நீ பாக்கணுமே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவம் விட்டுருங்கிறாப்புல. அந்த நண்பர் தான் கிரௌடு ஃபண்டிங்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு காட்டுறாரு. ஒரு குழந்தைக்கு திடீர்னு நெஞ்சில ஆபரேஷனு, பணம் வேணும்னு நிறைய இடத்துல விளம்பரப்படுத்துறாங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் வேணுமா பணம் போட்டு கிரௌடு ஃபண்டிங்ல ஓரளவு பணம் கிடைச்சிருக்கு, ஆபரேஷனும் நல்லபடியா நடத்தி முடித்திட்டாங்களா. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு கேட்க சரி நானும் அது என்ன எதுன்னு பாக்குறேங்கிறாரு நம்ம ஹீரோ. யாரு அப்பா. ஒரு தன்னார்வ தொண்டு தான் இந்த வேலையை பாக்குது. தன்னார்வ தொண்டுகிட்டே இவரும் போய் நிக்கிறாரு. இந்த மாதிரி முண்டாட்டியை காப்பாத்துங்கன்னு. பாருங்க, ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது ஒரு குழந்தைக்கு. ஒரு குழந்தை உசுரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் உதவி பண்ணாங்க, கொஞ்சம் வேணுமா போட்டு ஆபரேஷனை பண்ண முடிஞ்சது. ஆனா இங்க உங்க வயசான மனைவிதான் அதுவும் கோமால கிடக்குறாங்க. எவ்வளவு பேரு இவ்வளவு வயசானவங்களுக்கு உதவி பண்ண முன்னுருவாங்கன்னு தெரியலங்கிறாரு அவரு. ஒரு குழந்தைக்கு ஒண்ணுன்னா காப்பாத்த நினைக்கிற சமூகம் ஒரு வயசானவங்களுக்கு ஒண்ணுன்னா ஏன் உதவி செய்யாது அப்படின்னு கேட்கிறார். சார் சமூகம் உதவி பண்ணுது சார், ஏன்னா ஒரு குழந்தை வளர்ந்து ஆளாகும் போது சமூகத்துக்கு அவன் திரும்ப செய்வான் அப்படின்னு ஏதோ ஒரு கணிப்பு. ஆனா வயசான உங்க மனைவிக்கு உதவி பண்றதுனால சமூகத்துக்கு திரும்ப என்ன கிடைக்கும் கேட்கிறாப்புல. என்னங்க கணக்குன்னு அவர் கேட்கிறாரு. நான் லைப்ரரி வேலை ரிட்டையர் ஆனவன், என்னையும் எங்க வீட்டையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க, என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா படிக்க வச்சாங்க, ஆளாக்குனாங்க. இது சமூகத்துக்கு செய்யற ஒரு பெரிய அக்கறை இல்லையா? அவ குடும்பத்தை ஒழுங்கா நடத்தலன்னா என் பிள்ளைங்க ரவுடிசா கூட ஆகலாம், நான் குடியாரனா கூட ஆயிருக்கலாம். இது சமூகத்துக்கு செய்யற நல்லது இல்லையா? நான் பேசி பாக்குறேன். நான் ஒரு லைப்ரரி வேலை பார்த்திருக்கிறேன், என் வேலையில கரெக்டா சின்சியரா இருந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கிறாரு. அவங்கள பேசவே விடல. காந்தான அந்த அம்மா மன்னிச்சுக்கங்க அங்கிள், எங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சிம்பிளா நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்ப ஒரு குழந்தைக்காக நீங்க கிரௌட் ஃபண்டிங் எல்லாம் பண்ணீங்கல்ல, அதுல ஏதாவது மிச்சம் மீதி ஏதாவது வந்திருக்கும்ல, அந்த காசை வச்சாவது என் பிள்ளை என்னோட ஒய்ஃபை ஒரு 2 நாள என்னால காப்பாற்ற முடியும்ல எனக்கு கெஞ்சினார். இருங்க எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி எல்லாம் செய்ய முடியாது, இவருக்கு வேற எந்த விதத்துல உதவி பண்ணலாம். சரி உங்க ஒய்ஃபுக்கோ உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் பாலிசி அது இதுன்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதையெல்லாம் அவதான் பாத்துக்கிட்டா, எனக்கு அதெல்லாம் சுத்தமா ஐடியாவே கிடையாது, ஒரு கால் பண்ணி விசாரிக்கட்டுமா அப்படின்னு கேட்டு கால் பண்றாரு. ஊருக்கு போயிட்டியா அப்படின்னு விசாரிக்கிறாரு நண்பருக்கு. வந்துட்டா அப்படிங்கிறாப்ல அவரு. என் வீட்டுக்கு போ, சாவி என்ன இல்லைன்னா கதவை ஓட, என் ஒய்ஃபோட பெட்டி இருக்கும், அதுக்குள்ள ஏதாவது பழைய ஃபைல்ஸ் இருந்தா செக் பண்ணி பாரு, ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி வேற நம்ம சொன்ன மெடிக்கல் பாலிசியா மெடிக்கல் பாலிசி இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் பார்த்து எனக்கு கால் பண்ண அப்படின்னு கூப்பிட இவர்
அவ்வளவு சரிங்கிறாப்ல. உடக்கெல்லாம் செய்யாம இந்த சாவி ரெடி பண்ற ஆளை கூப்பிட்டு வந்து அழகா கனவை திறந்து உள்ள போய் செக் பண்ணி பாத்துருக்கிறாப்ல. செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அழகா போனை போட்டுருக்கிறாப்ல. நண்பர் கையில ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு என்வெலப்குள்ள. மருமக மாமனார் நான் கிளம்புறேன், வீட்டு வேலையும் எல்லாம் அப்படியே கிடக்குது பாத்துக்கணும்ல, என் புருஷன் சனிக்கிழமை தான் ஊர்ல இருந்து வர வருவாருங்கிறாப்ல. உங்களுக்கு ஏதாவது இடப்பட்ட இடத்துல உறவிட்ட வேணா எங்க அண்ணனை கூப்பிட்டுருக்கிறாப்ல. போயிட்டு வரட்டமான்னு கேட்க சரிமா நான் கூட வரேன்னு அவரும் கூட வர. அந்த என்வெலப் வீட்டுக்கு வெளியில சுருகி இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்னா வீட்டுக்கு வெளியில போஸ்ட்மேன் தான் வச்சு போவாரு. ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு அவர் பேருக்கு. அது போக அந்த சாவி கணக்காரனை வச்சு திறந்து உள்ள போய் ஏதோ ஒரு ஃபைலை கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்காப்ல. லெட்டர் யார் பேர்ல வந்திருக்குன்னு கேட்டா அம்பிகான்னு ஒருத்தவங்க அமைச்சிருக்காங்க. லைப்ரரியில என்னோட அசிஸ்டண்டா இருந்த பொண்ணு அது. லெட்டர் சரி அப்புறம் படிப்பா முதல் ஃபைல பாருன்னு ஃபைல் ஓபன் பண்ணி பாக்குறாரு இவர். லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம போட்டிருக்கு போல. சரி அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்து பேசி பாக்குறாங்க. நீங்க போட்டது மெடிக்கல் பாலிசி இல்ல, லைஃப் பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அவங்க இறந்தா நாமினிக்கு பணம் வந்து சேரும், உயிரோட இருக்கிற வரைக்கும் பணம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக கேட்கிறோன்னு கேட்டாலும் அவர் ரூல்ஸ் சொல்லி இல்ல தர முடியாதுங்கிறாப்ல. இங்க வச்சு அவரு என் பேர்லயும் அவன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருக்கா, நான் இப்ப செத்துட்டா சூசைட் பண்ணிக்கிட்டா அந்த பணம் கொடுப்பீங்களான்னு கேட்கிறாரு. இல்லங்க சூசைட் எல்லாம் பண்ணிக்கிட்டா பணம் கிடைக்காது, கிளைம் ரிஜெக்ட் ஆகுங்கிறாரு அவரு. கிட்டத்தட்ட கால உள்ள குறையா கெஞ்சி கேட்கிறாப்ல. ஏஜென்ட் தலை குனிஞ்சு அப்படியே நிக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா டாக்டர் அப்பதான் ஒய்ஃபை செக் பண்ணிட்டு கிளம்ப போற சமயம் ஒரு நிமிஷம் என் கூட வாங்கலன்னு நம்மளால கூட்டு போய் அட்வைஸ் பண்றாரு. இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தா தாராளமா எங்களை கூட்டி கொண்டு போய் வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுலாம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் பேசுறாரு. எங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வெண்டிலேட்டர்ஸோட எண்ணிக்கையே ரொம்ப கம்மி அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல வராருன்னா கடந்த சில நாட்களாக இவர் அமௌண்ட் கட்டல, அதனாலதான் காலி பண்ணிட்டு போங்க, வெண்டிலேட்டர் கொடுக்க முடியாதுங்கிறத ரொம்ப தன்மையா பேசுறாப்ல. சார் நான் எந்த ஃபீஸையும் மிஸ் பண்ணலையே, எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டும் கரெக்டா கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அவரு. அதனாலதான் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்றேன், ஒரு நல்ல சீப்பான ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க ஒய்ஃப் வச்சு பாத்துக்கிட்டா உங்களோட பண பிரச்சனை ஓரளவு குறையுங்கிறாப்ல சொல்றாரு. அப்புறம் உங்க இஷ்டம் சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாரு. பொண்டாட்டி கிட்ட தான் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுகிறாரு. உன்னோட ஒவ்வொரு இந்த மூச்சையும் நானே விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறேன்னு புலம்பிட்டு இருக்கிறேன், சீக்கிரம் குணமாயிரு இல்லைன்னா எவ்வளவு நாள் உன இந்த மூச்சு காத்துல வச்சிருக்க முடியும்னு தெரியல அழுகிறாப்ல. இந்த பக்கம் நண்பரு அவர் கழுத்துல போட்டிருந்த செயினை வித்து அந்த காசுனால நம்ம ஹீரோ குமிழ்ச்சி உதவியா பண்ணிட்டு இருக்கிறேன். தான் மேல பார்த்த லைப்ரரியிலேயே அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே உட்காந்து அழுதுட்டு வந்துருக்கிறாப்ல. சோகமா வெளியில கிளம்ப போகுதா அம்பிகாங்கிற பெட் பண்றாரு. என்ன இவ்வளவு சோகமா ஆளே ஒரு மாதிரியா இருக்கிற, என்ன நல்லா இருக்கதானே, லெட்டர் போடனே கிடைச்சதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கிடைச்சது, ஆனா படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றாப்ல. சரி வா நான் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர அண்ணா வந்தேன். அம்பிகா கடைசியா பார்த்து ஒரு 12 வருஷம் இருக்கும் போல ரெண்டு பேரும். ஆச்சரியமா இருக்கு அம்பிகாக்கு. இந்த அம்மாவோட பையன் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டானா, இந்த அம்மாவோட புருஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் போல. தெரியும் இறப்புக்கு நான் வந்துருந்தேங்கிறாரு இவரு. இது என் புருஷன் இறப்புக்கு வந்து ஆனா ஆச்சரியமா கேட்கறாங்க வந்து, நீ வந்தது எனக்கு தெரியாது யாரும் சொல்லலன்னு கேட்டா சொல்ல வேண்டாம்னு தான் சொல்லிட்டதா சொல்லிட்டாரு அவரு. தலைவிரி கோலமா அழுதுகிட்டு ரொம்ப கஷ்டமான சூழல்ல இருந்து அந்த மாதிரி சூழல்ல உன்னை நேருக்கு நேரம் நான் பார்த்தா உடஞ்சு போயிடுவேன், உன் முன்னாடி அகஜறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால அப்படியே பாத்துட்டு போயிட்டு சொல்றாரு. சரி உட்கார என்ன உட்கார சொல்றாங்க அம்பிகா. நாளைக்கு வந்தப்போ உன் பிள்ளை எங்க பாக்கலையே, இறப்புக்கு வரலையா அப்படின்னு கேட்டா ஆமா வரலதான், ஆனா முன்னாடியே நாங்க முடிவு பண்ணதாங்கிறாங்க. வந்து 2 வருஷமா உடம்பு சரியில்லாம இருந்து இறந்து போனா பிள்ளையா, சாஞ்சு கிடைக்கும் போது வந்து பாப்பான், ஆனா புது நாடு புது வேலை புது பிரச்சனை அவனால முடியல, அவன் வந்துருதா மட்டும் என்ன பெருசா மாறிட போதுங்கிற பிள்ளைய விட்டு கொடுக்காம பேசுறாங்க அம்பிகா. காஃபி போட்டு வரேன்னு உள்ள போக இவரை வீட்டை சுத்தி பாத்துட்டு இருக்கிற. காஃபிக்கு பதிலா சரக்கு ஊற்றி கொண்டு வராங்க. பரவாயில்ல கூட்டின்னு கொடுக்குறாங்க. தான் பாட்டி ஆயிட்டாங்களா, இந்த வீடு இருக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் அப்படியே ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போக வேண்டியதாங்கிற அப்படி சொல்றாங்க. தான் சாகும்போது சுவிட்ச போட்டா லைட் அடிறாப்ல டப்புன்னு செத்துணுமா, தானும் கஷ்டப்படக்கூடாது தன்னை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறாப்ல. நம்ம ஹீரோவோட நிலைமை என்னன்றத தெரியாமையே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருந்ததுக்கு அந்த காலத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க ஆசைப்பட்டீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க அம்பிகா. உனக்கு சரக்கு ஓவர் ஆயிடுச்சு போதும் பேசுனது அப்படிங்கிறாரு அவரு. பாத்ரூம்ல நீங்க ரெஃப்ரெஷ் ஆகன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரும்போது இவரோட பேக் செம்ம ஸ்மெல் அடிக்குதுன்னு ஆறுது. துவைக்கவே இல்ல, பல நாட்கள் அதை அப்படியே திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மருந்து வாசம் அடிக்குது, துவைச்சியா இல்லையான்னு கேக்குறாங்க அந்த அம்மா. அப்புறம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் கடைசியா நான் தூங்க போறேன் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. ஏன்னா வெளியில மழை பெய்யுது தங்க சொல்லிட்டாங்க போல. அப்பதான் அவரு இந்த அம்மாவோட தலையை நோட் பண்றாரு. தலைமுடியே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்ப அவங்க வச்சிருந்தது விக்கு. என்ன அப்படி பாக்குறேன்னு கேக்குறாங்க. உன்ன மாதிரி எனக்கு வயசாயிடுச்சுப்பா, கூடவே இந்த கேன்சர் வியாதி வேற, வயசானா வர்றதுதான். கீமோதெரபி போயிட்டு வந்த, கீமோதெரபி போனாலே முடி படு வேகமா கூட்டி போயிடுமா. இதெல்லாம் பார்த்து நீ வருத்தப்படாத, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், படிக்கிறேன், வெளியில போறேன், படத்துக்கு போறேன், சந்தோஷமா இருக்கிறேன். என்னைக்கு எனக்கு தோணுதோ அன்னைக்கு நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு பேசுறாங்க. காலையில அந்த பேக்கை துவச்சு போடலாமேன்னு உள்ள இருக்கிற ஐட்டத்தெல்லாம் வெளியில எடுத்து வைக்கிறாங்க. அப்படி வெளியில எடுத்து வைக்கும் போதுதான் இவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு நல்லா தூங்கி இருக்கிறாப்ல. முடிச்சு பார்த்தா ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு எழுந்திருக்கிறார். வெளியில வந்து பார்த்தா இவருக்குன்னு ஒரு சட்டை ஆன் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. அந்த சட்டையை எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு சத்தம் போடாம கிளம்பிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா தாரிக்காரனோட பையன் இவ்வளவு செலவு பண்ணதுக்கு பிறகும் இறந்து போயிட்டான் போல தெரியுது. மனுஷா கல்லு மாதிரி இருக்கிறவரு கலங்கிட்டாப்ல. தன் பொண்டாட்டியோட பக்கத்துல வந்து
வந்து உட்காந்து தான் தோத்து போயிட்டதாவும் முடியல இன்னும் கண்கலங்கி பேசிட்டு இருக்கிறார். நீ சாக போற அப்படிங்கறதுல எனக்கு பெரிய வருத்தம் இல்ல. பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் ஆகணும், செத்துத்தான் ஆகணும். ஆனா உன்னை நான் கொல்ல போறேன், நான் போடுற கையெழுத்து தான் உன்னை கொல்ல போதுங்கிறது நினைக்கும் போதுதான் அதைத்தான் தாங்க முடியலன்னு வருத்தப்படுறார். இதை எப்படி தாங்க போறேன்னு தெரியலன்னு அழுகிறார். கதறி அழுகிறாரு மனுஷன். தன் மனைவிய கடைசியா கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு கிளம்புறாப்புல. இவரோட பேக்லயே அந்த என்டி இறங்குற ஃபார்ம் இருக்கும். என் மனைவிய செயற்கை சுவாசத்திலிருந்து வெளியில எடுக்கிறதுக்கு எனக்கு சம்மதம்னு சொல்லி அவர் கழுத்து போடணும். புள்ள அன்னைக்கே போட சொல்லி கேட்டாப்ல இல்ல அந்த ஃபார்ம். இப்ப அவர் சட்டையை மாத்திருக்கிறாப்ல. அதுவும் அந்த அம்பிகா அவங்க ஆன் பண்ணி கொடுத்தாங்கல்ல ஒரு சட்டை, அதை போட்டிருக்கிறாரு. அந்த அம்மாட்ட பேசின பிறகு இவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மரணத்தின் மீதான இவரோட பார்வையே முழுசா மாறி போயிருக்குது. பத்தாவதுக்கு வேற வழி இல்ல, காப்பாற்றணும்னு ஆசை முடியல, கையெழுத்து போட்டார். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அம்பிகா வரான்னு பேஷண்டோட பேரை சொல்லி அவங்க பேர்ல முன்பணமா 10 லட்சம் பே பண்ண போறேன். அப்புறம் அதன் பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய பில்லுகள்லாம் எனக்கே கால் பண்ணுங்க, அவரோட ஹஸ்பண்ட டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு அவங்கள பாக்குறதுக்காக கிளம்பி வரான்னு. கரெக்டா அவங்க வந்து பார்க்கும்போது பேஷண்டோட கையை நல்லா அசையும். சிஸ்டர் ஓடியாங்க கை மூவ் ஆனதை நான் பார்த்தேன், போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் சிஸ்டர்ஸ் வந்து பாக்குறாங்க. கை மூவ் ஆகுது, ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுது. சரி நம்ம அதுக்கு கால் பண்ணலாமேன்னு பார்த்தா கால் போகுது, எடுக்க மாட்டேங்கிறார். அதே சமயம் ஃப்ரெண்டு அவர் நகையை வித்து இன்னும் கொஞ்சம் நகையை வித்து அந்த பணத்தையும் கொண்டு வந்து பேஷண்ட்டுக்காக கத்துறாப்ல. கேண்டீன் பக்கம் வந்தா கையெழுத்து போட்டுட்டு அந்த மனுஷன் அப்படியே குளிஞ்சு உட்காந்துருப்பாப்ல. இப்பதான் உன் மடாட்டி போய் பார்த்து வரேன்பா, ட்ரீட்மெண்ட்ல நல்ல ரெஸ்பாண்ட் நினைக்கிறேன், கையெல்லாம் அசைஞ்சது தெரியுமா, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், யாருக்கல்ல நான் பாத்துக்கிறேன், இந்த உனக்கு சாப்பாடு இருக்கு சாப்பிடு, ஒரு டீ சாப்பிட்டு வரேன்னு டீ ஆர்டர் பண்ண போறாங்க. அதே சமயம் நண்பர் வருவாரு. ஏய் எந்திரா டேய், உன் முண்டாட்டி ரெக்கார்ட் ஆறாடா, நல்லா ஆகிட்டு இருக்காடா அப்படின்னு டச் பண்ணுவாரு பாருங்க. ஆளு விழுந்துடுறாரு. நாடி திருப்பி செக் பண்ணி பார்த்தா உசுரோட இல்ல, ஆளையர்